இப்போது ஒரு திருத்தணியில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு தெரியுமா யாருக்குன்னா? அவனுங்க 4 பேர் எந்த தாய்க்கு பிறந்தானுங்கன்னு தெரில, குடிச்சிட்டு கஞ்சா போதை, தலைக்கு மேலே போதை, ரீல்ஸ் போகிறதுக்காண்டி அந்த இந்திக்கார அண்ணனை வெட்டியிருக்கானுங்க. இதே நம்ம குடும்பத்தில் நம்ம தங்கச்சி, நம்ம அம்மா, நம்ம அண்ணன், தம்பி, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருந்துருந்ததுன்னா எல்லோரும் பேசியிருப்பீங்கள்ல. சிஎம் அங்கே வந்தார், இந்த ஆக்டர் இங்கே போனாங்க, இதை பற்றி தான் எல்லா நியூஸ் சேனலும் பேசுகிறீங்க. ஸோ அதை பற்றி எல்லோரும் பேசுகிறீங்க போகிறீங்க. ஆனால் இதை பற்றி யாருமே பேசலையே, எந்த கட்சியில் இருக்கவங்களும் பேசலை. ஏன்னா இந்த போதை வச்சு தான் அவங்களால சம்பாதிக்க முடியும். இதை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டீங்கன்னு தெரில, எந்த நியூஸுக்குமே தெரியல, எந்த நியூஸ்லேருந்தும் பேசவே இல்லை. ஏன்னா நான் இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். நானும் எனக்கு ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு. எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்த வார்டில் எல்லாருமே குடிச்சிட்டு ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்தவங்க, போதையில் வேணும்னே கீழே விழுந்தவனுங்க, கையில் வெட்டிக்கிட்டானவனுங்க, அந்த மாதிரி தான் வரானுங்க. எவனுமே இந்த மாதிரி நார்மலாக அடிபட்டுச்சு, நானாக தெளிவாக விழுந்தேன், அந்த மாதிரி வரவே இல்லை. எல்லாம் போதை தான். நம்ம வருங்காலம் போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடாது.